பிரிசனை காட்டுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் ஆளே வந்து பயந்து போய் நிக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாக்ஸ்குள்ள ஓபன் பண்ண உடனே ரத்த கலரியா அந்த பிரிசன் கார்டு, அவனோட ஃப்ரெண்ட் கார்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரத்த கலரியா அதுக்குள்ள கிடக்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஜட்டியோட மீதி எல்லா இடமும் குளிச்சு ஃபுல்லா ரத்தமா அது உள்ள விழுந்து கிடக்குறாங்க. யாரோ அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி குத்தி கொலறுபடி ஆக்கி அந்த பாக்ஸ்குள்ள போட்டு விட்டுருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பிரிசன் டாக்டருக்கு போன் அடிக்கிறாங்க. அந்த டாக்டர் போனை கேட்ட உடனே யாருக்கிட்டையும் வந்து இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இங்க ஹாலுக்கு வராரு. பிரிசன் கார்டுக்கு ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. யாராவது டாக்டர் இருக்கீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறாரு. அப்போ அந்த ஹெட் ஹண்டர் தான் முன்னாடி வராரு. அந்த நூல் வச்சிருக்கீங்க இல்லையா, சர்ஜிக்கல் த்ரெட், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது இவன் தான் ஹெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் தரமாட்டேன், நீயே ஒரு கொலகாரன், உன்கிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த ஹெட் ஹண்டர் இவன் தலையில இருந்து வழியிற ரத்தத்தை நிறுத்தலைன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்றாரு அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ண. ஆனா வந்து ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. உன் கையால இவன் பிழைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த ஃபாதரை காட்டுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஃபாதர் யாருன்னா அந்த ஃபேமிலியோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ஃபாதர். சோ பிழைச்சுக்கிட்டார் போல இருக்கு. ஆனா வந்து கை வந்து ஒரு மாதிரி மடங்கி இருக்கு. தன் ஆபரேஷன் பண்ணதுல அவருக்கு ஓரளவுக்கு தான் சரியாச்சு, கையெல்லாம் மடங்கி இருக்கு. ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல, நல்லா தான் இருக்காரு போல. இப்ப வந்து ஃபாதரா இருக்காரு. ஆனா இந்த ஹெட் ஹண்டரை பார்த்த உடனே பழசெல்லாம் நினைவுக்கு வருது. உடம்பே நடுநடுங்குது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப பிரிசன் டாக்டரும் ஓடி வராரு. இவ்வளவு பெரிய காயத்துக்கு நம்மளால இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, உடனடியா பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் ஹீரோ நான் வந்து நீ என்னோட ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிறாரு. சோ அந்த ஹெட் ஹண்டரும் எனக்கு என்ன வந்ததுன்ற மாதிரி கிளம்பி போறாரு. ஆனா அந்த ஃபாதர் இருக்கார் இல்லையா, அந்த எல்டர்சன், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து ஃபாதர் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வந்து இப்போ அந்த ஃப்ரெண்டோட உயிர் தான் முக்கியம், அதனால தயவு செஞ்சு உதவி செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அந்த சைக்கோ ஹன்சோஜனும் வந்து ஹெல்ப் பண்றான். இங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் சீனை காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ் ஆபீசர் மேடம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாக்ஸர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ட்டு. அவரை வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டி போட்டு ஒவ்வொரு எலும்பா உடைச்சிருக்கான் அந்த கில்லர். ஒரு டர்ட் பேக் அந்த எப்படி பஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவன் உடம்ப வந்து ஒரு எலும்பா உடைச்சு நொறுக்கி அதுல பயங்கரமான பெயினை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா கூட அவனை வந்து இப்படி ஈஸியா சாக விடாம அவன் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவுக்கு ரிவெஞ்ச் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கிற கபோர்ட்ல இருந்து ஒரு பைபிளை எடுத்து காட்டுறாரு. அந்த பைபிள்ல ஒரு பக்கத்தை ஓபன் பண்ணி காட்டினா அந்த பக்கத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது அந்த பாக்ஸரோட ரத்தமும் வாயில இருந்து உமிழ்நீரும் கலந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாக்ஸரை அடிச்சுட்டு அவன் மடி மேல இந்த பைபிளை பிரிச்சு வச்சு அவனை படிக்க சொல்லியிருக்கான். சோ அந்த வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அன்சோஜன் கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் மூச்சி சொல்லும்போது சொன்னா இல்லையா, ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி அப்படின்னு, அந்த வரிய படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டிருக்கான். சோ இது கிளியர்லி ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு விஷயம்.